உண்மையிலேயே ஒரு அதிசயமான விஷயம், ஆச்சரியமான விஷயம்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. தமிழ் சினிமாவில் எத்தனையோ பேர் அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் இவர் மாதிரி யாருமே இருந்தது கிடையாது. ஆரம்பித்து கொஞ்ச காலத்துலேயே இப்படி ஒரு வளர்ச்சி முடியுமா? சாத்தியமாகுமா? ஆனால் சாத்தியமானது தளபதி விஜய்க்கு. தளபதியாக இருந்த விஜய் எப்படி தலைவராக மாறினார்? ஒரு சினிமாவில் வார அந்த புகழை மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவே ஆகியிருக்காரு. எப்படி நடந்துச்சு இது? இதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் சக்தி எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தளபதி விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்தார், கட்சி ஆரம்பித்தார், முதலமைச்சரானார் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அது கிடையவே கிடையாது. 15 வருடம் முன்னுக்கே இந்த அரசியலை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய ரசிகர் மன்றத்தையே ஒரு அரசியல் மன்றமாக்குனார். அதை வச்சு நிறைய நல்ல விஷயங்களை பண்ண ஆரம்பித்தார். மறைமுகமாக பல சேவைகளையும் பல நன்மைகளையும் மக்களுக்கு செய்ய ஆரம்பித்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆரம்ப காலத்திலேருந்தே விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படி எம்ஜிஆர் தன்னோட படங்களில் அரசியலுக்கு வருவேன் அப்படிங்கிறத அப்பப்போது காட்டிக்கிட்டே இருந்தாரோ, அதே மாதிரி விஜயும் தன்னோட படங்களில் நான் அரசியலுக்கு நிச்சயமாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி பல குறியீடுகளை பாடல்களாலும் சரி, படத்திலும் சரி, ஒரு டயலாக்காகவும் சரி சொல்லிக்கிட்டே இருந்தார். இதை வச்சு தான் விஜய் அரசியலுக்கு வாரார் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதில்லை, அது எப்போவோ தீர்மானிக்கப்பட்டது. தளபதி விஜயோட அரசியல் கொள்கை எதுவாக இருந்துச்சு அப்படின்னா, பெரியார், காமராஜர், அம்பேத்கர் இவங்களுடைய கொள்கை தான் எங்க கட்சியோட கொள்கை அப்படின்னு சொன்னாலே என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு டிவிக்கையை பிடிக்க ஆரம்பிச்சது. தளபதியோட வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருந்தது இளைஞர்கள். அதாவது அவங்களுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாற்றத்திற்கான தலைவனாக சரியான நேரத்தில் வந்தவர் தான் தளபதி விஜய். தளபதி விஜயை சுற்றி பல விமர்சனங்கள் இருந்துக்கிட்டே இருந்தது. அவர் அரசியலுக்கு சரி வராது, அரசியல் அறிவே அவருக்கு இல்லை, இப்படின்னு பல பேர் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் என்னோட எதிரி யாரு? திமுக தான். திமுக மட்டும்தான். அதை மட்டுமே விஜய் எல்லா இடங்கள்லையும் பேச ஆரம்பித்தார். தவிர மற்றவங்க என்ன அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க அப்படின்னு அதிகமாக நிறைய இடங்களில் பேசவே இல்லை. என்னோட எதிரி யாரோ அவங்கள மட்டும்தான் விஜய் பேசினார். அவங்களோட குறைகளை மட்டும்தான் சுட்டி காட்டினார். தளபதி விஜய் சிஎம் அவரோட வெற்றிக்கு முக்கியமான காரணமே இந்த சோஷியல் மீடியா. கமலஹாசனுக்கு பெரிய அளவு கை கொடுக்கவே இல்லை. ஆனால் தளபதி விஜய்க்கு பெரிய அளவு முக்கியமான காரணமே, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு சிஎம்மாக இருக்காருன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது இந்த சோஷியல் மீடியாவும் விஜயினோட ரசிகர்கள் தான். அதனால ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிச்சு நம்மளுடைய தளபதி விஜய்க்கு. நிறைய பேர் சொன்னாங்க, இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, அதே மாதிரி இந்த விஜயை பார்க்க வர கூட்டம், இது எல்லாமே ஓட்டா மாறாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே ஓட்டா மாறினது. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது இந்த சோஷியல் மீடியா தான். தமிழ் சினிமா அரசியல் எடுத்துக்கிட்டாலே, சினிமாவிலிருந்து வாரவங்கெல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது, அவங்கெல்லாம் தகுதியானவே கிடையாது அப்படின்னு பல பேர் பல விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நடிகர்களே, அதில் இருந்தவங்களே நடிகர்கள் எப்போவுமே அரசியலுக்கெல்லாம் வரக்கூடாதுங்க அப்படின்னு சொன்ன பல பேரை நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா? அந்த நம்மளுடைய விஜய் மாற்றுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எம்ஜிஆர் அதை மாற்றி காட்டினார். அரசியலுக்கு யார் வேணா வரலாங்க, எங்கேருந்து வேணா வரலாம், மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும்ல. அதை எம்ஜிஆர் செஞ்சார். நம்ம தளபதி இப்போ புதுசாக வந்திருக்க நம்ம சிஎம் இதை செய்வாரா அப்படிங்கிறதையும் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2 கட்சி தான். அவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்கும்போது விஜய் 3ஆவதாக நான் இருக்கேன், எனக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுங்க, உங்களுடைய வாக்கையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அவங்களுக்குள்ள சண்டை நடக்கும்போது அதை ஓரமாக வச்சுட்டு புதுசாக ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறதுக்காக தமிழக வெற்றி கழகத்தை இப்போ முன்னிலைப்படுத்திருக்காங்க. இப்போ ஒரு பெரும் கட்சியாகவே வளர்ந்துருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம். சுருக்கமாக சொன்னால், இப்போ தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அது நேற்று ஆரம்பிக்கப்பட்டதுங்க, திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் அது உண்மை கிடையாது. இது திட்டமிட்ட உழைப்புனால ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அவர் இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக வாரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்குது. இதெல்லாம் தாண்டி இப்போது விஜய் ஒரு முதலமைச்சராக ஆனார். பல பேருடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், எப்படியோ முதலமைச்சர் ஆகிட்டார், நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அதனால அவர் எப்படியோ முதலமைச்சர் ஆகிட்டாருங்க, ஆனால் அவரால் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு பல பேர் பல விமர்சனங்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு வீடியோவில் விஜய் முதலமைச்சராக ஆக முடியுமா, ஆக முடியாததுக்கான பல காரணங்கள் நான் சொல்லியிருந்தேன். அதாவது பெரும்பான்மையான ஆளும் கட்சி இருக்குது, இப்போ ஆரம்பிக்கப்பட்ட
ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, இந்த கட்சியால் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க முடியுமா அப்படின்னு நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த வெற்றியை பார்க்கும்போது. இதனால் இப்போ நிறைய பேர் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க விஜய் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு சொல்லி. நிறைய பேரால் யூகிக்கவே முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது நடக்கும்போது நிச்சயமாக இந்த வாய்ப்பை விஜய் சரியாக பயன்படுத்திக்குவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்க ஆரம்பிச்சிருக்கு. எது அப்படி இருந்தாலும் மறுபக்கம் நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் தாண்டி விஜய் ஜெயிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துகிட்டே இருக்கு. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தப்ப ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ஒரு புதிய ஆட்சியே உருவானுச்சு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் சிஎம் ஆன பிறகு, அதுக்கு பிறகு அவர் எடுக்க போகிற நடவடிக்கை, மக்களுக்கு செய்ய போகிற நல்லது, இது எல்லாமே தீர்மானிக்கும் அடுத்த முதல்வராக விஜய் இருப்பாரா, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா, அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாரு, இப்படிங்கிற பல எதிர்பார்ப்போடு இப்போ எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்க நம்மளுடைய விஜய் இதை அப்படியே தக்க வச்சுக்குவாரா, இல்லை பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சக்தி FM யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.